Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 3 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Python basics. Identifiers and keywords, data types, class and objects, Python operators, built-in functions, built-in modules, multiple objects. So, நம்ம previous classல Python உடைய basicsum அதனுடைய introduction பார்ட்டும் பார்த்துட்டோம். And then how to install Python, அதனுடைய path எப்படி செட் பண்றது, இதையெல்லாம் நம்ம previous classல discuss பண்ணிருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தான் உடைய பேசிக்ஸ், அதாவது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம போடுறதுக்கு என்னென்னலாம் பேசிக் நீட்ஸ், என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ். Identifiers and keywords. Python is a case sensitive language. Python அப்படின்றது ஒரு case sensitive language அப்படின்னு சொல்லியிருக்கோம். So, case sensitive means what? Case sensitive அப்படின்றது என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டை நம்ம எப்படி டைப் பண்றோமோ அதே சேம் லெட்டர்ல நீங்க கொடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமுடைய கோடிங்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹலோ அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா அதுல ஸ்மால் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணாலும் அதனுடைய மீனிங் அப்படின்றது ஒண்ணுதான். ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா, அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இத நீங்க என்ன மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ, லோயர் கேஸா இருந்தது அப்படின்னா நீங்க லோயர் கேஸா கொடுத்தா மட்டும்தான் அந்த கோடிங் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரியே அப்பர் கேஸ்ல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதனுடைய கோடிங்ஸ் அப்பர் கேஸ்ல மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அததான் நம்ம கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ பைத்தான் இஸ் எ case sensitive language. Python identifiers is a name used to identify a variable, function, class, module, other object. இதுல Python identifier அப்படின்றது எப்படி நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு வேரியபிள் நேமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேமா இருக்கலாம், இல்ல ஒரு கிளாஸ் நேமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நேமா இருக்கலாம், அண்ட் தென் ஒரு மாடியூல் நேமா கூட இருக்கலாம். சரிங்களா? ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, starts with alphabets or an underscore. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிஃபையர்னுடைய ஸ்டார்டிங் லெட்டர் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆல்பபெட்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியும் நம்ம ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ணலாம். followed by 0 or more letters. ஆல்பபெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மோர் லெட்டர்ஸ், அதிகமான லெட்டர்ஸும் நம்ம ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே அந்த ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் கூட நம்பர்ஸோ இல்ல அண்டர்ஸ்கோர் கூட ஒரு நம்பர்ஸோ சேர்த்தும் நம்ம ஒரு ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ணலாம். Keywords cannot be used as identifiers. அதாவது நம்ம பைத்தான்ல கீவேர்ட்ஸ் அப்படின்னு சில ஸ்பெஷல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையர்ஸா யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா,
இந்த ஒரு கீவேர்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நம்ம ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அது ஒரு டேட்டாவா ஆக்சஸ் ஆயிடும். சோ கீவேர்ட்ஸ் cannot be used as identifiers. நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எந்த ஒரு வேர்டையும் ஐடென்டிஃபையர்ல நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. சரிங்களா? ஆல் கீவேர்ட்ஸ் ஆர் இன் லோயர் கேஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸா தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். புரிஞ்சுதுங்களா? Python has 33 keywords. So next keywords வந்துட்டோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 33 keywords நம்ம யூஸ் பண்றோம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? சோ அந்த 33 keywords என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா false, none, true, and, as, assert, await, break, class, continue, def, def, del, else, except, finally, for, from, global, import, in, is, lambda, non-local, not, pause, rise, return, try, while, with. So இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படின்றது. இந்த கீவேர்ட்ஸ் நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் கோடிங்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டேட்டா டைப்ஸ். இப்ப நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் கீவேர்ட்ஸ்னா என்னன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது என்ன? பைத்தான் சப்போர்ட்ஸ் 3 categories of data types. பைத்தான்ல வந்து டோட்டலா நம்மளுடைய டேட்டாவை வந்து எந்தெந்த டைப்ஸ்ல டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். டேட்டான்றது என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை எந்த மாதிரி டைப்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னன்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்றது. இதுல பைத்தானை பொறுத்த வரைக்கும் 3 categories of data types இருக்கு. First one, basic types. Second, container types. Third, user defined types. இதுல first basic typesல int, float, complex, bool, string, bytes இது எல்லாமே நம்ம basic data types அப்படின்னு சொல்லுவோம். இதுல int அப்படின்றது என்னன்னா integer data type அப்படின்னு சொல்லுவோம். float அப்படின்றது float data type, complex data type, boolean data type, string data type, bytes. Next, container types. இந்த container types நம்ம வந்து ஒரு டாபிக் ஆகவே வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். லிஸ்ட், tuple, set, dictionary. டிக்ஷனரியை தான் நம்ம DICT டிக்ட்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? தேர்ட் ஒன், யூசர் டிஃபைன்டு டைப். இது கிளாஸ். நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது யூசர் டிஃபைன் டைப்பை வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பேசிக் டைப்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இன்டிஜர், float, complex, boolean, string and bytes. First one, int. நார்மலா integer data type நம்ம int அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? Python int function returns an integer from a given object or converts a number in given base to a decimal. Integer data type அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
நீங்க டிக்ளேர் பண்ண ஒரு நம்பரை இன்டிஜர் வேரியபிளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? நீங்க கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது ஒரு இன்டிஜர் வேரியபிளா இருக்கணும், ஒரு நம்பர்ஸா இருக்கணும். ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். நார்மலா எம்ப்ளாயி ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய பைத்தான்கான கோடிங் என்னன்னா பிரிண்ட் ஓபன் பிராக்கெட் டபுள் கொட்டேஷன்ல காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க கமா int of employee அப்படின்றத நீங்க கொடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இப்ப இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க பிரிண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு int of employee கொடுத்துருக்கோம். இப்ப இன்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்டீஜருக்கான நம்பர் தான் இருக்கு. இன்டீஜர்ல எம்ப்ளாய்க்கு நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம்னா இங்க 15 கொடுத்துருக்கோமா. சோ நம்மளுடைய அவுட்புட்ல காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நம்மளுடைய அவுட்புட் ஸ்கிரீன்ல காட்டும். பைத்தான் ப்ரோக்ராம ரெண்டு மெத்தட்ல வந்து ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐடிஎல்இ மெத்தட் ஒன்னு, செகண்ட் விஎஸ் கோட் மெத்தட். இதுல ஐடிஎல்இ மெத்தட்லயும் விஎஸ் கோட் மெத்தட்லயும் எப்படி நம்ம ப்ரோக்ராம்ஸை ரன் பண்றது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறேன். ஐடிஎல்இ மெத்தடை யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு முறையும் நம்மளுடைய பைத்தான்கான ப்ரோக்ராம்ஸை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கும். பட் விஎஸ் கோட் மெத்தட்ல நம்ம டைரக்டாவே வந்துட்டு ரன் பண்ண முடியும். அதே மாதிரியே ஐடிஎல்இ மெத்தட்ல ரொம்ப செலக்டிவான ப்ரோக்ராம்ஸை மட்டும்தான் ரன் பண்ண முடியும். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நம்ம பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமையும் ரன் பண்ண முடியும். சரிங்களா? சோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐடிஎல்இ மெத்தட்ல எப்படி நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்றதுன்றத சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சிஸ்டம்ல பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சிஸ்டம்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருந்தாங்க அப்படின்னும் போது உங்களுடைய டெஸ்க்டாப்ல சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஐடிஎல்இ அப்படின்னு இருக்குங்களா, இந்த ஐடிஎல்இ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பைத்தான்கான ஐடிஎல்இ பேஜ் ஓபன் ஆயிடும். ஐடிஎல்இ அப்படின்றது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வைரான்மெண்ட். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் டிஸ்பிளே பண்றதுக்கான பேஜ். இதுல ஃபைல், எடிட், ஷெல், டீபக், ஆப்ஷன்ஸ், விண்டோ, ஹெல்ப் அப்படி நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுதுங்களா. சோ இதுல ஃபைல் மெனு பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நியூ ஃபைல் அப்படின்னு இருக்குங்களா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து நம்மளுடைய பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல தான் நம்ம நம்மளுடைய பைத்தான் கோடிங்ஸை டைப் பண்ண போறோம். சரிங்களா? சோ நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல சேவ் அப்படின்னு இருக்குங்களா, இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஃபைல எந்த ஃபைல் நேம்ல சேவ் பண்ணணும் அப்படின்னு அங்க டிஸ்பிளே பண்ணும். இதுல இப்ப நார்மலா நீங்க எந்த ஃபோல்டர்ல உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை சேவ் பண்ணுவீங்களோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராமை நீங்க .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துதான் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணாதான் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது பைத்தான் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா? சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்க ஃபைல், எடிட், ஃபார்மேட், ரன், ஆப்ஷன்ஸ், விண்டோ, ஹெல்ப் அப்படின்னு நீங்க காட்டுதுங்களா. இதுல இந்த ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரன் மாடியூல் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ரன் மாடியூல நீங்க சிங்கிள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்கான ரிசல்ட் இங்க டிஸ்பிளே பண்ணுது பாருங்க. இன்டிஜர்கான டேட்டா டைப் 15 அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுதுங்களா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஐடிஎல்இ மெத்தட்ல நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்றோம். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் மெத்தட் பாத்துடலாங்களா. நெக்ஸ்ட் மெத்தட் விஎஸ் கோட் மெத்தட். உங்களுடைய டெஸ்க்டாப்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஐகான் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்க்டாப்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஐகான் இருந்தது அப்படின்னும் போது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாஸ்க் பார்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க.
இதுல டாஸ்க் பார்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு. சோ நீங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்கான ப்ரோக்ராமிங் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. சோ நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமை இதுல தான் டைப் பண்ண போறோம். நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கலாங்களா? நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. சோ இதுல பாருங்க, ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கோடிங்ஸை டைப் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ண உடனே தான் உங்களுடைய இந்த கோடிங்ஸ்க்கான அவுட்புட் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, கார்னர்ல ரன் கோட், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் என் இந்த 3 கீயும் சேர்த்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கு இந்த ப்ரோக்ராம்கான அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணும். சோ ரன் கோட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க, காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நமக்கான அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணிடுச்சிங்களா? சோ இதுதான் என்னன்னா VS கோட்ல நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கான மெத்தட். சோ இன்னைக்கு நம்ம இந்த 2 மெத்தடும் பார்த்துடலாம். நாளைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம VS கோட்ல எப்படி நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்றதுன்றத ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், float. Python float function is used returns a floating point number from a number or string representation of a numeric value. Floating point numbers are decimal values or fractional number like 12.5, 13.3, 289.11 and 3571.215. It converts values into floating point numbers. அதாவது இந்த floating point data type அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை வந்து ஃபிராக்ஷனலா, அதாவது பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் இந்த float அப்படின்றது யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ இங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 10, percentage equal to 85.5, print இதுதான் நம்மளுடைய கோடிங்ஸ். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு float of student and then percentage equal to float of percentage கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்மளுடைய இந்த இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்றது நமக்கு ரிசல்ட்ல பாருங்க பாயிண்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்குங்களா? இதுதான் வந்து float டேட்டா டைப் டிக்ளரேஷனுக்கான அவுட்புட். இப்படிதான் வந்து நமக்கான அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? இப்ப நான் இதை உங்களுக்கு VS கோட்ல ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். உங்களுடைய VS கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய கோடிங்ஸை இங்க டைப் பண்ணியாச்சு. நம்ம ரன் கொடுத்தோடனே பாருங்க நமக்கான அவுட்புட் இங்க டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 10.0, percentage equal to 85.5 காட்டுதுங்களா? சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்றது நமக்கு இங்க டெசிமல்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? இதுதான் வந்து float டேட்டா டைப் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட், காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். Python complex function returns a complex number, real plus imaginary. For example, 5 plus 2j. When real and imaginary parts are played, or it also converts a string to a complex number. அதாவது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு இன்டிஜர் வேல்யூவை கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அத உங்களுக்கு ரியல் பிளஸ் இமேஜினரி வேல்யூவா அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சோ சின்டாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ரியல் கமா இமேஜினரி. ரியல் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ரியல் நியூமரிக் டைப் இன்க்ளூடிங் காம்ப்ளெக்ஸ் if default to 0. Imaginary numeric type including complex if default to 0. Return a complex number in the form of real plus imaginary. Example, 5 plus 2j. நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு இன்டிஜர் வேல்யூவை காம்ப்ளெக்ஸ்ல எப்படி டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரியல் வேல்யூ நம்பர்ஸாவும் இமேஜினரி வேல்யூஸ்க்கு 2 பிளஸ் இமேஜினரி வேல்யூ, அதாவது ஐயாவோ ஜேவாவோ உங்களுக்கு வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும்.
இதுதான் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்றது. சோ காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 5 நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 5 அப்படின்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள் தான் கொடுத்திருக்கோம். அவுட்புட் பாருங்க, பிரிண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் கமா காம்ப்ளெக்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளுடைய அவுட்புட்ல காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 0j நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். என்ன ரீசன்னா நம்ம இங்க ஒரே ஒரு நம்பர் தான் வந்து இன்புட்ல வாங்கியிருக்கோம். சரிங்களா? இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்போ டெஸ்க்டாப் போயிட்டு விஎஸ் கூட ஓபன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. சோ நம்ம என்ன பண்றோம்னா இதை ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய அவுட்புட் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 0j அப்படின்றது இங்க டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருச்சிங்களா? இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்றது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் டேட்டா டைப் பூலியன். பைத்தான் பூலியன் டைப் is one of the built-in data types provided by Python which represents one of the two values, that is true or false. Generally, it is used to represent the truth values of the expressions. So இந்த பூலியன் டைப் அப்படின்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனை செக் பண்றதுக்காக. அதே மாதிரியே இதுல வந்து நம்ம எந்த வேல்யூ கரெக்டான வேல்யூவா இருக்குதோ அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 equal to 1 is true and then 2 is less than 1 is false. இதுதான் வந்து பூலியன் டைப் அப்படின்றது. எது வந்து உண்மையோ அது வந்து நமக்கு கரெக்டா அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிடும். இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்றது. இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? சோ நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரன் கோடுக்கு போயிட்டு நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நம்மளுடைய ப்ரோக்ராம்ல பாருங்க, x equal to 5, y equal to 7 கொடுத்திருக்கோம். print boolean x equal to y, அதாவது 5 is equal to 7 அப்படின்றது கரெக்டா? it is false. ஏன்னா இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அதனால இது false அப்படின்றதுனால நம்ம அவுட்புட்ல பாருங்க false அப்படின்னு காமிச்சிருக்குங்களா? அடுத்தது print boolean x is less than y, அதாவது 5 is less than 7. அது ட்ரூ தான். என்ன ரீசன்னா நம்மளுடைய x வேல்யூ வந்து 5, y வேல்யூ வந்து 7 இருக்குங்களா? அதனால நம்மளுடைய செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா x is less than y அப்படின்றது ட்ரூ. சோ நம்மளுடைய அவுட்புட்ல ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? சோ இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்றது. நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங். String in Python are surrendered either single quotation marks or double quotation marks. So string அப்படின்றது நார்மலா காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் hello is the same as hello. நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கொட்டேஷன்லயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டபுள் கொட்டேஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் பாருங்க. ப்ரோக்ராம் a equal to hello, b equal to hui, print a print b. அவுட்புட்ல வந்து நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோமோ அது டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? நம்மளுடைய கோடிங்ஸை வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவலா வந்து நீங்க ரன் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க hello hui அப்படின்றது நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? சோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்கான அவுட்புட். நெக்ஸ்ட் டேட்டா டைப் bytes. The bytes function returns a bytes object. It can convert objects in bytes objects or create empty bytes object of the specification.
The difference between bytes and byte array is that bytes returns an object that cannot be modified and byte arrays returns an object that can be modified. So bytes அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய டேட்டாஸை சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த பைட்ஸ்ன்றதை யூஸ் பண்றோம். இதுல பைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, பைட் அரேஸ்னு ஒண்ணு இருக்கு. சோ பைட்ஸ் அப்படின்றது நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸை எந்த காரணத்தை கொண்டு மாத்தாது. பட் பைட் அரேஸ் அப்படின்றது நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்கான வேரியபிளை வந்து மாடிஃபை பண்ணிடும். சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தான் உடைய பேசிக்ஸ், அதாவது ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ், டேட்டா டைப்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் டேட்டா டைப்ஸ் இன்டிஜர், float, and then boolean, string, and then bytes, இது எல்லாமே இன்னைக்கு நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோங்களா? சோ நம்ம பைத்தானை வந்து ஐடியலி மெத்தட்ல எப்படி ரன் பண்றது, அதே மாதிரியே VS கோட் மெத்தட்ல எப்படி ரன் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்க கிளியரா ரன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னும் போதுதான் இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கோடிங்ஸை யூஸ் பண்ணி போட நமக்கு பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.